டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 15. எஸ்டர்டே நைட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். வேதாந்தாவுடைய ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் பிளான், டாடா எலக்ஸி, எல்டிடிஎஸ், ஆனந்த் ரத்தி இவங்களோட Q1 ரிசல்ட், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ ஏன் ஃபால் ஆனிச்சு யூஎஸ் மார்க்கெட்ல, IOL கெமிக்கல்ஸ் சைனாவோட அப்ரூவல், கிர்லோஸ்கர் பிரதர்ஸோட 150 crore இன்டர்நேஷனல் ஆர்டர், இது எல்லாத்தையும் பத்தி இப்ப டீடைல்டா பார்க்கலாம். வேதாந்தா டிமர்ஜர் ஆன பிறகு சேர்மனான அனில் அகர்வால் ஈச் பிசினஸையும் $100 billion கம்பெனியா ஃபியூச்சர்ல மாத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஜிங்க் அண்ட் லெட் ப்ரொடக்ஷனை 3 million tons வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க வித்தின் த ஃபினான்ஷியல் இயர் 2031. சில்வர் ப்ரொடக்ஷனையும் டபுள் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 1500 tons. காப்பர் ப்ரொடக்ஷனையும் 1 million tons ரீச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க 2030ல. அலுமினியம் கெப்பாசிட்டியும் டபுள் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 60 lakh tons, அதுவும் அடுத்த 3 வருஷத்துல. ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட் 5 lakh barrels per dayன்னு சொல்லியிருக்காங்க வித்தின் $5 billion இன்வெஸ்ட்மெண்டோட. அயர்ன் அண்ட் ஸ்டீல் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 4 million tonsல இருந்து 15 million tons எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 20,000 megawatt. ஸோ அது மட்டும் இல்லாம வேதாந்தா நியூக்ளியர் பவர் பிசினஸ்லயும் என்டர் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லைக் லித்தியம், கோபால்ட், நிக்கல், ரேர் எர்த்ஸ் அண்ட் கோல்டு இது எல்லாத்துலயும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா வேதாந்தா அவங்களோட லாங் டேர்ம் கோத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டாடா எலக்ஸி Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேரிசன்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 18.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 170.6 crore கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1021 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 216 crore. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 18.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 21.2%. ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேரிசன் பண்றப்ப நெட் ப்ராஃபிட் ஃபால் ஆயிருக்கு. 220 crore இருந்து 170.6 crore கம்மி ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் 22.27% இருந்து 18.97% கம்மி ஆயிருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க 13.3%. மீடியா கம்யூனிகேஷனும் 22.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெல்த் கேர் செக்மெண்ட்டும் 1.7% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. கம்பெனி 2 AI பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. VITEL அண்ட் ANATEL. இது ரெண்டுத்தோடையும் ரெவன்யூவும் இந்த குவார்டர்ல 1000 crore ஃபர்ஸ்ட் டைமா கிராஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாடா எலக்ஸி. ஆனந்த் ரத்தி Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேரிசன்ல பார்க்கலாம். ரெவன்யூ 22.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 125% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 44.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 30.2%, எபிடா மார்ஜின் 39.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மார்ஜின் ட்ரேடிங் புக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 54.6%. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் 25.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இன்கமும் 31.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் புரோக்கிங் ரெவன்யூ 43.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி இப்போதைக்கு 319 சிட்டிஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித் 57.4% ஆஃப் கஸ்டமர்ஸ். IOL கெமிக்கல்ஸ்க்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு சைனாவோட நேஷனல் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குளோபிடோக்ரல் API. ஸோ இதுக்கான அப்ரூவல் தான் கிடைச்சிருக்கு. இது ஒரு மெடிசின். இது ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ், பிளட் கிளாட்ஸ் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண உதவும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரூவல் மூலமா சைனீஸ் மார்க்கெட்ல என்டர் ஆக போறதா சொல்லியிருக்காங்க IOL கெமிக்கல்ஸ். கிர்லோஸ்கர் பிரதர் 150 crore ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. கிர்லோஸ்கர் பிரதரோட UK சப்சிடரி. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. வெர்டிக்கல் பம்ப்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்றதுக்கான ஆர்டர். இது 52 to 60 வீக்ஸ்ல கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜெயின் சோர்ஸ் ரீசைக்ளிங் இன்சிடென்ட்ஸ் அதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஃபர்னஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஒர்க்கர் இறந்திருக்காரு, நிறைய பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷனை
டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு இந்த இன்சிடென்ட் பத்தினும் சொல்லியிருக்காங்க. ஸோ டேமேஜ் அசெட் எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கு, அது கவர் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. LTTS ஓட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 357 crore கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 2.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2940 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 15.2%ல இருந்து 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 6 லார்ஜ் டீல்ஸை இவங்க ஒன் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட ஒர்க் பாத்தீங்கன்னா $30 million சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஆந்த்ரோபிக்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஏஐ இன்ஜினியரிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் லாங் டேர்ம் கைடன்ஸ் 30% to 15% ரெவன்யூ CAGRன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 16 to 70% ஆஃப் எபிடா மார்ஜின்னு சொல்லியிருக்காங்க. IBM ஓட ஷேர் பிரைஸ் 24.66% வரைக்கும் டிராப் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடையும் ரொம்ப வீக்கரா கொடுத்திருக்காங்க. ஏர்னிங்ஸ் கைடன்ஸும் ரொம்ப வீக்கரா கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால யூஎஸ் மார்க்கெட்ல இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசென்ச்சர் எல்லாமே 2 to 3% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. IBM என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா கம்பெனிஸும் அவங்களோட ஸ்பெண்டிங்கை ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. such as server storage instead of software and consulting servicesக்கு பதிலா எல்லாரும் மாறிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.